கர்த்தருக்குள் பிரியமான அன்புள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளில் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியங்கள் இருக்கின்றது. என்னவென்றால், ஆபிரகாம் என்கிற மனிதனின் காரியங்களும் அவர்களுடைய குடும்ப விஷயங்களும் இங்கு அடங்கியிருக்கிறது. அதை குறித்து ஒரு சிறிய கண்ணோட்டத்தை நாம் பார்ப்போம். என்னவென்றால், ஆபிரகாமுக்கு அநேக நாள் பிள்ளைகள் இல்லாதிருந்தது. அது நிமித்தம் அவர்கள் வருத்தத்தோடு வேதனைகளோடு இருந்தார்கள். அந்த இருந்த காலங்களில் அவர்களுடைய மனைவி என்ன செய்தார்கள்? பிள்ளை இல்லாமல் போகின்றது என்ற ஒரு காரியத்திற்காக தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் என்கிற ஒரு பெண்ணை அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்த பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு இஸ்மவேல் என்று பெயர் எடுக்கிறார்கள். சில காலங்கள் கடந்த போது அந்த பிள்ளை வளர்கின்றது. இந்த வளர்கின்ற காலத்தில் சாராய்க்கும் ஒரு பிள்ளை பிறந்து விடுகின்றது. அந்த சாராய்க்கு பிள்ளை பிறந்து வளர்ந்த பிறகு இருவரும் விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த குழந்தையை பார்த்து, சிறிய குழந்தையை பார்த்து பெரியவன் இஸ்மவேல் என்ன செய்கிறான் என்றால் கேலி செய்து விடுகிறான். இந்த கேலி செய்கிற காரியத்தை பார்த்த அந்த தாயாரின் சாரானுடைய உள்ளம் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. ஏனென்றால் அநேக காரியங்கள் அங்கு நடந்திருக்கிறது. வேதத்தில் ஒன்றை மாத்திரம் பதிவு செய்திருக்கிறார்கள். அடிமை பெண்ணின் மகன் இஸ்மவேல் சாராயின் அந்த சுயாதீனமுள்ள ஈசாக்கை நிந்தித்தான் என்று. அப்படியெல்லாம் அங்கு அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. என்னவென்றால், அவருடைய தலையின் மேல் ஒரு சில பால்களை வைத்துவிட்டு அவன் அம்புவில் அடிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் நடந்திருக்கிறது. இப்படியே அவன் அம்பு எய்வதில் ஒரு வல்லவனாக தென்பட்டு இருக்கிறான். ஒரு நாள் எப்படியாவது இந்த அம்பு அடிக்கும் போது தன் மகனை ஏதோ ஒரு விதத்தில் பாழாக்கிவிடும் என்கிற பயமும் சாராளுக்கு இருந்தது. இந்த காலங்களில் தான் அவர்கள் அந்த இஸ்மவேல் அடிமையான இஸ்மவேல் சுயாதீனமுள்ள ஈசாக்கை கேலி செய்து விடுகிறார். ஆகையால் சாராள் என்ன செய்கிறார்கள்? இந்த அடிமை பெண்ணையும் அந்த பிள்ளையும் வெளியே தள்ளு என்று ஆபிரகாமிடம் சொல்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்ட பிறகு ஆபிரகாமுக்கு மனதுக்கம் இருந்தாலும் மனைவின் பேச்சை கேட்க வேண்டும் என்கிற காரியத்தால் இஸ்மவேலையும் ஆகாரையும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுகிறார். அவர் என்ன செய்கிறார்? கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் கொடுத்து அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். அவர்கள் 2 பேரும் கடந்து போகிறார்கள். கடந்து போய் ஒரு வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார்கள். அலைந்து திரிந்த போது அவர்களுக்கு அப்பமும் நீரும் காலியாகி விடுகிறது. அது தீர்ந்து போன பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பசியான ஒரு நிலைமை வருகின்றது, தாகமான ஒரு நிலைமை வருகின்றது. அந்த சூழ்நிலையில் ஆகார் என்பவர்கள் தன் குழந்தையை குறித்ததான பாரம், குழந்தைக்கு ஏதோ ஆகிவிடும் என்கிற ஒரு காரியத்தின் நிமித்தம் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். வேதனைப்பட்டு தண்ணீரை தேடுகிறார்கள். வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை. அவர் என்ன செய்கிறார்? அங்கு இங்கும் அலைந்த போது பிள்ளை செத்து போகும் தருணம் வருகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு செடியின் கீழ் வைத்துவிட்டு தன் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரம் சென்று அமர்ந்து விடுகிறார்கள். இந்த ஒரு காரியத்தில் அந்த பிள்ளை தண்ணீர் தாகத்தினால் சத்தமிட்டு அழுகின்றது. ஆகாரும் ஒரு புறத்தில் சத்தமிட்டு அழுகிறார்கள். இருவருடைய சத்தத்தையும் ஒருவர் கேட்கின்றார். தேவன் கேட்டு இஸ்மவேலுடைய தாயாரை பார்த்து கேட்கின்றார், ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுகிறாய்? இதோ பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்ற ஒரு சத்தம் அவர்களுக்கு கேட்கின்றது. கேட்ட பிறகு அவர் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு, நீ போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் அந்த தாயாரோடு சொல்லுகிறார். சொன்ன பிறகு அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை தேவன் அவர்கள் காணத்தக்கதாக அவர்கள் கண்களுக்கு திறந்து கொடுக்கின்றார். கொடுத்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துருத்தியில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு போகிறார்கள். போன பிறகு தேவன் அந்த பிள்ளைகளை, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளை வளர்ந்த பிறகு அந்த ஆகார் என்ன செய்கிறார்? எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார். திருமணம் கொடுத்து அவர்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். இப்படியே அவர்களுடைய வாழ்க்கை கடந்து போகிறது. பிரியமானவர்கள், இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு 2 காரியங்கள். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு காரியம். அடுத்து, இந்த ஆகாருக்கு நடந்தது ஒரு பெரிய கொடுமை என்றே நாம் பார்க்க முடியும். ஆகாரின் குழந்தையும் ஆகாரையும் இந்த ஆபிரகாம் என்ன செய்கின்றார்? வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார். அனுப்பின போது அது எத்தனை கொடுமை! இப்படியா இன்னைக்கு அநேக குடும்பங்களில், அநேக வாழ்க்கைகளில், அநேகனுடைய ஆத்துமாக்களில் இப்படியாய் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன் பிள்ளையை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று அந்த பிள்ளைகளை குறித்ததான ஒரு
எதிர்கால திட்டங்களை அறிய முடியாமல் இந்த குழந்தையை எப்படி காப்பாற்ற முடியும் என்ற ஒரு வேதனையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், இதோ பிள்ளை அழுகிற நேரத்தில் இந்த குடும்பத்தோடு தேவன் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை தான் உங்களை தேடி வருகின்றது. பிரியமானவர்களே, இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதை அறியாமல் உங்களுடைய கஷ்டங்களில், உங்களுடைய வேதனைகளில், பாடுகளில் ஒரு வனாந்தர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வனாந்தர வாழ்க்கை என்பது அங்கு சூடான மணலும் ஒரு வறட்சியான வாழ்க்கையும் ஒரு வறட்சியான சூடு காற்றும் தான் அங்கு தென்படும். அந்த இடத்தில் ஒரு சமாதானம் கிடைக்காது. அந்த இடத்தில் ஒரு குளிர்ந்த காற்றோ குளிர்ந்த ஒரு இடமும் கிடைக்காது. இப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு வனாந்தர வாழ்க்கை இருக்கின்றது. பிரியமானவர்களே, அந்த வனாந்தர வாழ்க்கையில் எப்படி அந்த ஆகாருக்கு தேவன் ஒரு நீரூற்றை திறந்து கொடுத்தாரோ அப்படியாய் கூட தேவன் ஒரு நீரூற்றை உங்கள் வாழ்க்கையில் கூட அவர் திறந்து தருவார். பிரியமானவர்களே, அந்த நீரூற்று என்பது ஏதோ ஒரு சாதாரண நீரூற்று அல்ல. பிரியமானவர்களே, அந்த தண்ணீர் துறவு என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. அவரிடத்தில் நீங்கள் கண்டடைந்தால், அவரை நீங்கள் கண்டடைந்தால் உங்கள் வாழ்க்கையில் கூட ஆகாரை போல் இருக்கிற அந்த வனாந்தர வாழ்க்கை ஒரு நீரூற்றான வாழ்க்கை மாறும் என்பது தான் இந்த சத்தியம் சொல்ல வருகின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் அநேக இடத்தில் தேடி இருப்பீர்கள், அநேக காரியங்களுக்காக அலைந்திருப்பீர்கள், பிள்ளைகளை குறித்து ஓடி நீங்கள் தோய்ந்து போயிருப்பீர்கள். ஆகார் கூட அப்படித்தான் தன் பிள்ளைக்காக தோய்ந்து போய் அவர்கள் உட்கார்ந்த போது தேவன் அவர்களை நோக்கி பார்த்தார் என்று வேதம் சொல்கின்றது. ஆகையால் அவர்களை நோக்கி பார்க்கிற எந்த உள்ளங்களும் எந்த ஆத்துமாக்களும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று கூட சத்திய வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, ஆகரை போல் தன் வாழ்க்கையில் நீங்கள் பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு, வாழ்க்கையை குறித்து பாரத்தோடு, கணவன் கைவிட்ட வாழ்க்கையை குறித்து பாரத்தோடு இருப்பீர்களானால், நீங்கள் கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருவீர்களானால் நீங்கள் கூட ஒரு ஜீவ நீரூற்றை, ஜீவ தண்ணீரையும் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இப்படியாய் இந்த காரியங்கள் மாம்சத்தின் பிரகாரம் ஒரு காரியங்கள் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள், ஆகார் என்ற வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமான வாழ்க்கையை தேவன் அங்கு பதித்திருக்கின்றார். பிரியமானவர்களே, என்னவென்றால் இங்கு இந்த ஆபிரகாம் என்பது பிதாவை குறிக்கும், ஈசாக்கு என்பது ஒரு கிறிஸ்துவின் சபையை குறிக்கும், இஸ்மவேல் என்பதும் ஆகார் என்பதும் அது ஒரு சன்னதியை குறிக்கும். இந்த காரியங்கள் எதை குறிக்கிறது என்றால் நாம் வேதத்தில் நன்றாக பார்க்க முடியும். என்னவென்றால் முதலாவது அந்த இஸ்மவேல் என்பவர் ஈசாக்கை பார்த்து ஏவனம் செய்கிறார். இது என்னவென்றால், பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருந்த காலங்களில் தேவன் மனிதர்களை உண்டாக்கி வாழ வைத்த காலத்தில் ஒரு யூதர்கள் என்ற ஒரு கோத்திரத்தை தேவன் தனிமைப்படுத்தி அவர்கள் தனக்கென்று தேவன் ஏற்படுத்தினார். அந்த தனக்கென்று ஏற்படுத்தின தேவன் அந்த ஜனங்களை எல்லா தேவைகளையும் கொடுத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்தினார். அந்த வழிநடத்தின அந்த ஜனங்கள் தான் இந்த யூதர்கள். இந்த யூதர்கள் ஒரு சில காலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை, அதாவது கிறிஸ்துவின் சபை என்று சொல்கிற கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள். இதுதான் ஆகார் ஈசாக்கை துன்பப்படுத்தினார் என்ற அங்கு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கலாத்தியர் நிருபத்தில் நாம் பார்ப்போமானால் 4ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து முடிவு வரை நாம் பார்க்கும்போது அங்கு வேதம் சொல்கின்றது, என்ன சொல்ல வருகின்றது என்றால், அந்த ஆகார் என்பது இப்போது இருக்கிற அந்த அடிமை இஸ்ரவேலரை குறிக்கின்றது. பிரியமானவர்களே, ஆகார் என்றால் இப்போது இருக்கிற அந்த அடிமையான இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை குறிக்கின்றது. ஏனென்றால் வேதம் இப்படிதான் சுட்டி காட்டுகின்றது. பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த ஆகார் என்பது ஒரு 2 காரியங்களை தேவன் அங்கு சொல்ல வருகின்றார். ஒன்று சீனாய் மலையில் உண்டான பிரமாணம், அது ஆகார் என்பதே. அவள் இப்போது இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தே பேசப்படுகின்றது. அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் அவள் அடிமைப்பட்டு இருக்கிறாள் என்று வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி
பிறந்தான், சுயாதீனம் உள்ளவர்களிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிவைதனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு இருக்கிறாள். ஆமேன். பாருங்க, ஆகார் என்பது யார் என்றால், இப்போது இருக்கிற எருசலேம். சீனாய் மலையில் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம். கலாத்தியர் நாம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அது ஒரு அடிமையாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த நியாய பிரமாணத்தின் பிரகாரம் நடக்காமல் அவர்கள் வேறு விதமாய் நடந்தார்கள். ஆகையால் தான் அந்த ஜனங்கள் என்ன செய்தார் என்றால், தேவன் அவர்களை தனிமைப்படுத்தி விட்டார். பிரியமானவர்களே, அவர்களை அவர் தேசத்திலிருந்து, தேவனுடைய அன்பிலிருந்து அவரை வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட்டார். இந்த அப்பமும் தண்ணீரும் என்னவென்றால் தேவனுடைய கிருபையும் அவருடைய அன்பும். அதுதான் இந்த நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் தான் இந்த இஸ்ரவேலர்களை இம்மட்டுமாய் ஒரு கிருபையால் காத்து கொண்டு வருகிறது. வனாந்தரத்திற்கு அனுப்பினது என்னவென்றால், பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையை இந்த யூதர்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, எத்தனையோ கோடி ஜனங்களை அடித்து சாகடித்திருக்கிறார்கள் யூதர்கள். இந்த யூத ஜனங்கள் கிறிஸ்தவர்களை எத்தனையோ ஜனங்களை அடித்து சாகடித்து துன்புறுத்தி வாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுதான் அங்கு ஒரு மாம்சத்தில் தேவன் சொல்லி இருக்கிறார், இஸ்மவேலின் பிள்ளை இஸ்மவேல் ஈசாக்கை ஏவனப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட வார்த்தை. இப்போது என்ன நடந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலம் முடிந்த பிறகு அங்கிருந்த கிறிஸ்தவர்களை இந்த யூதர்கள் துன்பப்படுத்தி அநேக வருத்தப்படுத்தினார்கள் என்று சரித்திரம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, அதனால் தேவன் என்ன செய்தார் என்றால், இந்த யூதர்களை வனாந்தரத்தில் அனுப்பினார். எது வனாந்தரம் என்றால், கிபி கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 730க்கு பிறகு இஸ்ரவேல் அந்த ஜனங்களை, யூதர்களை உலகமெங்கும் தேவன் சிதறடித்தார். அவர்கள் சிதறடித்து உலகமெங்கும் பயங்கரமான அவர்கள் பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல, குறைந்தபட்சம் ஒரு 1800 வருடம் யூதர்கள் இந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். எந்த வனாந்தரத்தில்? உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் யூதர்களை ஒரு குருவி சுடுவதை போல், ஒரு நாய்களை அடிப்பதை போல் அடித்து துரத்தினார்கள். அப்படியா? ஏனென்றால் அதுதான் அவர்களுக்கு வனாந்தர வாழ்க்கை. ஏனென்றால் அவர்கள் செய்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, கிறிஸ்தவர்களை சாகடித்தது. இந்த ஆகார் என்பது இந்த யூத சபையையும், சாராள் என்பது கிறிஸ்துவின் சபையும் குறிக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவின் சபையை, ஆகாரின் பிள்ளையை, இந்த இஸ்மவேல் ஆகாரின் பிள்ளை சாராளின் பிள்ளையை துன்பப்படுத்தினது போல யூதர்கள் கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தினார்கள். அதனால்தான் அவர்கள் 1800 வருடம் உலகத்தில் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, அநேக சரித்திரங்கள் யூதர்களை குறித்து படிக்கும்போது நம்மால் பொறுக்க முடியாது, நம் இருதயமே இலகி போகும். அத்தனை வேதனைகள் அடைந்திருக்கிறார்கள். ஹிட்லர் என்ற ஒரு மனிதனை கொண்டு தேவன் யூதர்களுக்கு செய்தார். அந்த காரியங்களை நீங்கள் சரித்திரத்தில் படித்து பாருங்கள். எத்தனையோ லட்ச ஜன யூதர்களை இந்த ஹிட்லர் கொன்று குவித்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்களை அநியாயமாக அடித்து சாகடித்திருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்களோ அப்படியே இவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். அதுதான் வனாந்தர வாழ்க்கை. பிரியமானவர்களே, அந்த அப்பமும் நீரும் என்பதுதான் நியாயப்பிரமாணம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை. அவைகள் அந்த ஜனங்களோடு கூட, அந்த சபை, அந்த தாய் யார் என்றால் சபை. அந்த சபையில் அந்த அன்பு இருந்தது நிமித்தம் அங்கு பார்க்கின்றோம், இஸ்மவேல் சாகும் தருணத்தில் தாயானவள் ஆகார் கத்தி அழுகிறார், என் பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன் என்ற ஒரு காரியங்கள் நடக்கின்றது. இது என்னவென்றால், யூதர்களை உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் அடித்து சாகடித்த போது சபை அழுதது. பிரியமானவர்களே, அந்த சபையின் வார்த்தையை கேட்டுதான் தேவன் அந்த இஸ்மவேலுக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். அந்த கிருபையை கொடுத்த பிறகுதான் ஒரு நீரூற்றை கண்டடைய செய்தார். எவைகள் என்றால் 1948 அந்த வருடத்தில் இந்த இஸ்ரவேல் என்ற ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அதுதான் நீரூற்று.
நீரூற்று. அந்த நீரூற்று யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்ததினால் இன்றைக்கும் சிலர்கள் அவர்கள் நிமித்தம் இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பிறகு இந்த நீரூற்று ஆகார் கண்டால் எங்கு? பெயர் சேபாவில். இந்த பெயர் சேபா என்றால் ஆணையின் கிணறு. என்ன ஆணையின் கிணறு? இந்த நியாயப்பிரமாணத்தின் கிணறை தேவன் நினைத்தருளினார். நினைத்தருளின போது அங்கு ஒரு நீரூற்று அந்த யூத ஜனங்கள் அவர்கள் பிழைக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். பிரியமானவர்களே, பிறகுதான் அந்த தேசத்திற்கு வந்து அவர்கள் சற்று நிம்மதியாக வாழ முடிந்தது. இப்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிகிற ஒரு அறிவை தேவன் கொடுத்தார். இப்படிதான் இந்த காரியங்கள் தான் அங்கு ஆகாரின் கண்ணீரின் ரகசியத்தில் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதுதான் ஆகாரின் கண்ணீர் என்பது. ஏதோ வேதத்தில் நாம் படித்து விடுகிறோம், ஆகாரை வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட்டார், அங்கு நீரூற்றை கண்டார், அங்கு கண்களை திறந்தார். அப்படி அல்ல. இது உண்மையான வாழ்க்கை என்ன என்றால், ஒரு எதிர்காலத்தில் நடக்க போகிற தீர்க்க தரிசனம், இஸ்ரவேலின் ஜனங்களுக்காக நடக்க போகிற தீர்க்க தரிசனத்தை அங்கு தேவன் ஒரு அதிகாரத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அதனுடைய காரியங்கள் முழுவதுமாக நமக்கு தென்படுகின்றது. பிரியமானவர்களே, ஆகையால் நாம் கூட இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நாம் கிறிஸ்துவை துன்பப்படுத்தாதபடிக்கு கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இந்த ஆவியானவரை நாம் துன்பப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழாதபடிக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கு எப்படி ஆகாருக்கு தேவன் ஒரு வனாந்தர வாழ்க்கையை கொடுத்து அவர்கள் அழுத போது ஒரு நீரூற்றை கண்டடைய செய்தாரோ, அப்படியே நம் வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, அவர் முதலாக நம்மை நீரூற்றாண்டையில் தான் வழி நடத்துகின்றார். இந்த நீரூற்றை நாம் காண முடியவில்லை என்றால், இந்த நீரூற்றை நாம் கண்டு கொள்ள முடியவில்லை என்றால், நாம் கூட இப்படிதான் வனாந்தரமான வாழ்க்கை வாழக்கூடும். பிரியமானவர்களே, இந்த காலங்கள் கொடியதான காலங்கள், வருகிற ஒரு கொடிய பஞ்சத்தின் காலங்கள் வரப்போகின்றது. அந்த பஞ்ச காலங்களில் நாம் சிக்கிக் கொள்வோமானால் நாம் கூட இந்த வனாந்தர வாழ்க்கையில் சிக்கிக் கொள்வோம். பிரியமானவர்களே, ஆகையால் நாம் கூட எப்படியாயினும் இந்த ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் ஒரு ஜீவ நீரூற்றாய், அவர் நித்திய ஜீவ நீரூற்றாய் நமக்குள் உருவாகிறார். நமக்குள் அவர் ஜீவ நீரூற்றாய் உருவாகி நம்மை அவர் ஜீவ நதியில் கொண்டு போய் விடுகிறார். பிரியமானவர்களே, அது பரலோக ராஜ்யம் என்று காணப்படுகின்றது. ஆகையால் நாம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவர் நீரூற்றாய் நமக்கு காணப்பட்டு நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா வனாந்தர வாழ்க்கையிலும் அவர் ஒரு நீரூற்றாய் இருந்து ஒரு செழிப்பான ஒரு வனாந்தரத்தை அவர் நீரூற்றாய் மாற்றுகிற தேவனாய் நம்மை கூட அவர் வழி நடத்துவார். பிரியமானவர்களே, ஆகையால் நீங்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் கூட அநேகர்களுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவ நதியின் ஓரமாய் நடப்பட்டுள்ள ஒரு கனி கொடுக்கிற மரங்களாய் மாறுவீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் கூட உங்களை வாழ்த்துகிறோம். இந்த செய்திகளை கேளுங்கள், கேட்டு அநேகர் பயன்பெறும்படி அநேகருக்கு இந்த செய்திகளை